இந்த ஒரு நாளுக்காக தலைவெறியர்கள் வந்து எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். குட் பேட் அக்லி படம் எப்போ வரும் அப்படின்னு தான் தல ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அஜித் சார் ஃபேன்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு படம். தல ரசிகர்களுக்காக மட்டுமேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அஜித் சாரை எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு படத்தை ஆதிக் சார் தரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அச்சு அசலா தல ரசிகர்கள் அனைவரும் கொண்டாடும் வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. காலையிலிருந்தே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லா இடத்துலயும் சுத்துது. எல்லாருமே ஐ மீன் நடுநிலையாளர்களும் சரி, வேற ஸ்டாரோட ஃபேன்ஸும் சரி, அவங்களும் சேர்ந்து படம் செமையா இருக்கு, படம் செம மாசா இருக்கு அப்படின்ட்டு இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேவே 100 கோடி அடிச்சு தள்ளும் அப்படின்லாம் சொல்லிட்டு போன இந்த டைம்ல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா படத்தை லீக் பண்ணிருக்காங்க. வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல, இந்த மாதிரி அதர் மீடியாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மீடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியோ வந்து இதோட பைரேட் காப்பியை எடுத்து, அதுவும் HD குவாலிட்டியை எடுத்து, இந்த கேடுகட்ட வேலையை எவனோ ஒருத்தன் பார்த்திருக்கான். அந்த கேடுகட்ட வேலையை இந்த அனில் குஞ்சி ஃபேன்ஸ் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நியூஸ் சேனல்லே போடுறாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காப்பி வந்து லீக் ஆகிருக்கு. அதை லீக் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியல. லீக் பண்ணவங்க கூட இவங்களா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. அந்த லீக் பண்ண காப்பீஸ மானமே இல்லாம இப்படி எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே விஜய் ஃபேன்ஸ், நான் உங்களை நேரடியா கேட்கிறேன், இது தப்பா தப்பு இல்லையா? யாரோ ஒரு ஃபேன் பண்றான், 2 ஃபேன் பண்றாங்க கிடையாது. இது அவங்க வாட்ஸ்அப் சேனல்ஸ்ல சுத்தி இருக்கு, வாட்ஸ்அப் வழியா பரவி இருக்கு, டெலிகிராம் வழியா பரவி இருக்கு அப்படின்னு நியூஸ் சேனல்லயே சொல்றாங்க. எதுக்கு இந்த பொழப்பு நமக்குன்னு கேக்குறேன். வெளி உலகத்துக்கு மட்டும் என்ன சீன் போட்டுட்டு சுத்துறீங்க? நான் தலை ஃபேனு இருந்தாலும் தளபதி தொண்டன்னு அசிங்கமா ஓட்டு பிச்சை கேட்டுன்னு சுத்துறீங்களே, அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தன் உடம்பு ஃபுல்லா அவ்வளோ எலும்பு முறிவுகளை வச்சோம், உடம்பு முழுக்க ஸ்டீல் பிளேட்ஸை வச்சோம், தன் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த மனுஷன் காலில் ஆடிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு போய் டான்ஸை பாருங்கடா, எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி ஆடி இருக்காரு தெரியுமா அந்த மனுஷன்? எதுக்காக அவர் அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறாரு? தன்னை நம்பி வந்த ரசிகன் ஒரு 190 ரூபாவோ 200 ரூபாவோ கொடுத்துட்டு தன்னை பார்க்க வந்த ஒரு ரசிகன் சந்தோஷப்படணும். நம்ம வந்து இவ்வளவு நாளா வந்து ஃபேன்ஸ் அவ்வளவு கண்டுக்கல, அவங்க நம்ம மேல வச்சுட்டு இருக்கிற அன்புக்காக நம்ம படம் தானே நடிக்கிறோம், அதையாச்சும் அவங்களுக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிக்கணும்ட்டு அந்த மனுஷன் ஆடும்போது எங்களுக்கே தெரியுது அவர் போட்டு இருக்கிற எஃபர்ட். அப்படி கஷ்டப்பட்டு தன் உடலை வருத்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டீமும் சரி, ஆதிக் சாரும் சரி, எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம அதை ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே. நான் அந்த ரிலீஸ் பண்ணவன் அவன் ஒரு மானங்கெட்டவன் வச்சுக்கோங்க, அதை ஷேர் பண்ற இந்த விஜய் ஃபேன்ஸ் நான் என்னன்னு சொல்லுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க உடனே சில பேர் வருவான் விஜய் ஃபேன்ஸ்ல இருந்து, அஜித் டிபியை வச்சுக்கிட்டு வருவான், நீங்க வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் சண்டை மூட்டி விட பாக்குறீங்க, விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் இது செய்யலன்ட்டு மானமே இல்லாம வந்து கேட்பானுங்க கமெண்ட்ஸ்ல. டேய் போய் பாருடா, அவங்க ரிலீஸ் பண்ண இது போட்டுருக்காங்க, நியூஸ் சேனல்ல போட்டு, இது ஒன்னும் நான் எடுத்து தனியா பேசல, நியூஸ் சேனல்லே போடுறாங்க, விஜய் ரசிகர்களால் பரப்பப்படுகிறதுன்னு நியூஸ் சேனல்ல போடுறான். இன்னொன்னு அவனோட டிபி எடுத்து பாரு, HD குவாலிட்டின்னு போட்டு அவன் ஸ்ப்ரெட் பண்றான். அவனோட டிபில விஜய் சார் போட்டோ இருக்கு. இதை இப்ப என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, அவங்க வந்து வேற கட்சிக்காரங்க வேணும்ட்டு விஜய் பேரை கெடுக்கிறதுக்காக விஜய் டிபியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க, பச்சையா போய் சொல்லுவானுங்க, பச்சையா போய் சொல்லுவானுங்க. இவனுங்களுக்கு என்ன தெரியுமா, அஜித் சார் படம் வெற்றி அடையக்கூடாது. இது வந்து சில அஜித் சார் ஃபேன்ஸ்க்கும் புரியாது. சில அஜித் சார் ஃபேன்ஸ் நீ படத்துக்கு போயிட்டு நான் நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன், நான் தல ரசிகன் இருந்தாலும் தளபதிக்கு ஓட்டு போடுவேன், அவன்லாம் கண்டிப்பா அஜித் ஃபேனா இருக்க மாட்டான். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற சண்டை கிடையாது. நாங்களாம் வந்து அஜித் சாருக்காக அப்போத்துல இருந்தே இவங்க கிட்ட மல்லு கட்டின்னு இருக்கோம், விஜய் சார் ஃபேன்ஸ் கிட்ட. அப்போத்துல இருந்தே நாங்க எப்பவுமே அன்னைக்கு அப்படி சொல்ல மாட்டோம். ஆனா சில பேரு அவன் கண்டிப்பா அஜித் சார் ஃபேனா இருக்க மாட்டான்னு வச்சு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க, வீடியோவை வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன ராசா சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? போடுங்க, விஜய் ஃபேன்ஸா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க, டிவிகே ஓட்டு போடுங்க. யாரும் ஒன்னும், நீங்க உங்களோட உரிமை, யார் வேணாலும் எங்கன்னா போட்டுக்கோங்க, டிவிகே ஓட்டு போடு, எங்கன்னா போடு. இப்படி ஒருத்தர் உழைப்ப சுரன்றீங்களே, இது நியாயமான்னு நான் கேட்கிறேன், வேற எதுவும் கிடையாது. அந்த டீம் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம், முறைக்க ஸ்ப்ரெட் பண்றீங்களா? அந்த ஸ்ப்ரெட்ன்ற வார்த்தை வருதுனாலே இது எங்க இப்ப இருக்கிற சோசியல் மீடியா கெப்பாசிட்டியில அசால்ட்டா லீக் ஆகும், அசால்ட்டா ரிலீஸ் ஆகும். நீங்க ஒருத்தனுக்கு தட்டி விட்டீங்கன்னா போதும், அது பாட்டு பரபரன்னு பரவிடும். ரிலீஸ் ஆகி 2 hour கூட ஆகலங்க,
மத்தியானம் தான் காலையில ரிலீஸ் ஆன படம் 9 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. மேபி ஓவர்சீஸ்ல முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருக்கலாம். அந்த படத்தை மத்தியானத்துக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்றீங்கன்னா இது என்ன மாதிரி புத்தி தெரியுமா? இது எப்படின்னா அந்த படத்தை காலி பண்ணணும். ஐயோ அஜித் சார் ஃபேன்ஸ் சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஐயோ அஜித் சார் வந்து நம்ம விஜய் சார் படத்தை வந்து ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது, நம்மளோட கலெக்ஷன் கம்மியா தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக எதுனா ஒண்ணு பண்ணணும் உங்களுக்கு, அப்படிதானே? வேற எதுவுமே கிடையாது. ஆனா பேனரை ஒண்டி போடுறத பாரு, நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஒத்த உசுறான்ட்டு இப்ப வரானுங்க. ஏன் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அஜித் சார் ஃபேன்ஸோட ஓட்டு தேவைப்படுறதுக்காக இப்படி வரீங்க. இதுக்கு முன்னாடி என்ன ராசா பண்ணிட்டு இருந்தீங்க? அஜித் சாரை எப்படிலாம் கலாச்சிங்க ஞாபகம் இருக்கா ராசா? ரஜினி சாரை எப்படிலாம் கலாச்சிங்க ஞாபகம் இருக்கா ராசா? இப்போ வந்து இப்படி கேவலமா வந்து பிச்சை எடுக்கிறீங்களேடா, மானம் இல்ல? போ மக்களை சந்திச்சு ஓட்டு கேளுங்க. இப்படி வந்து நீங்க ஒரு சைடு வந்து அஜித் சார் படத்தை வீடியோவை லீக்கும் பண்ணுவீங்க, இப்படி உக்காந்துக்கிட்டு ஓட்டு பிச்சைன்னு கேட்டு இருப்பீங்களா? கேவலமா இல்ல இது? யாரோ விஜய் சார் ஃபேன்ஸ் பண்ணிருந்தாலும் சரி, தப்பு தானே, பண்ணலாமா? அப்படி வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறுதலா, ரிலீஸ் பண்ணிருந்தே தப்பு, 4-5 நாள் கழிச்சு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறுதல் படுவேன் நான். ரிலீஸ் ஆகி 2 ஹவர்ல பண்றீங்களே, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த படம் எவ்வளவு பேர் பட்ஜெட்ல உருவாகி இருக்கு, எவ்வளவு பேர் அதை நம்பி இருப்பான். இப்படி பண்ணி இருக்கிறது எனக்கு உண்மையிலேங்க, நான் தப்பா பேசுறேன்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு மன ஆதங்கம். ஏங்க நாங்கெல்லாம் அஜித் சாரோட கொலை வெறிய, நானு என்னையே வந்து கலாய்க்கிறானுங்க இவன் அஜித் ஃபேன் இல்லைன்னு. நான் அஜித் ஃபேன் இல்லைன்னு உனக்கு தெரியுமாடா? மன ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கேன், நான் டென்ஷன்ல பேசுறேன். எனக்கு எவ்வளவு பேரோட உழைப்பு இவ்வளவு அசால்ட்டா, ஏங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ரிவ்யூ குத்துட்டு போ, அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். நீ கலாய், படம் நல்லா இல்லைன்னு கூட கலாய், அது வேற கதை. இப்படி பிரிண்ட் எடுத்து லீக் அவுட் பண்றீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு. ஆனா ஒன்னே சொல்றேன், இவங்களோட வேலையே இதுதான். வேட்டையன் படம் வரும்போது, ரஜினி சார் படம் வரும்போது இப்படிதான் பண்ணானுங்க, இதே மாதிரி வேலை. கலாய்க்கிறது நல்லா இல்லைன்றது, அப்படின்றது இப்படின்றது. இப்போ அஜித் சார் ஃபேன்ஸ் வேற ஒரு டெக்னிக்கா ஹேண்டில் பண்றானுங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆனா இதை எல்லாமே ஓவர் பீட் பண்ணும். தலை வந்து தன்னம்பிக்கை நாயகன். நீங்க என்னதான் வேற சேனல்ல பகிர்ந்தாலும் சரி, வேற குழுக்கள்ல பகிர்ந்தாலும் சரி, வேற மீடியாஸ்ல பகிர்ந்தாலும் சரி, ஒன்னும் நடக்க போறது இல்ல ராசா. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணிருக்காங்க, நாங்க அஜித் சார் படத்தை தியேட்டர்ல தான் போய் பார்ப்போம். ஏன்னா அஜித் சார் படம்னாலே ஒரு வைப், ஒரு மாசு, தியேட்டர்ல போய் பார்த்தாதான் அதோட எஃபெக்ட் இருக்கும்ன்றது மக்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, சில ஷோஸ்லாம் லேடிஸ் அண்ட் கிட்ஸுக்காகவே ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியுது, அந்த மால் ஓனர்ஸ்க்கும் தெரியுது, இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம், ஒரு மாசான படம், இதை எல்லா மக்களும் பார்க்கணும், லேடிஸும் பார்க்கணுன்றதுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் குட் பேட் அக்லியோட வெற்றி. ஆனா அந்த வெற்றியை எப்படா திருடின்னு போறதுன்னு பிளான் பண்றீங்க வேற. ஆட மானம் கெட்டவனுங்களா, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படியோங்க குட் பேட் அக்லி அடிச்சு சொல்றோம், செம கலெக்ஷன்ல போகுது. எல்லார்கிட்ட இருந்தும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அஜித் சார் வந்து அந்த மாஸ் எலிமெண்ட்ஸை போட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் சார் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்திருக்காரு. எனக்கு என்னதான் இப்படி பேசினாலும் அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப ஆதிக் சாரோட மனநிலையை நினைச்சு பாருங்க, அஜித் சாரோட நிலையை நினைச்சு பாருங்க, ஒரு ப்ரொடியூசரோட மனநிலையை நினைச்சு பாருங்களேன். இவ்வளோ பணத்தை போட்டுட்டு ரிலீஸ் ஆன 2 ஹவர்ல ஒரு HD குவாலிட்டியில, அதுவும் அந்த ப்ரொஃபைல் விக்னேஷ்ன்ற ப்ரொஃபைல் போட்டிருக்கான் HD குவாலிட்டி பிரிண்ட்னு, ப்ரீ HD குவாலிட்டி. என்னடா டே, அந்த டீமோட மனநிலைமை எப்படி இருக்கும், எவ்வளவு துட்டு போட்டிருப்பான். நீ வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு போறது வேற, இப்படி காப்பி எடுத்து விடுறது எவ்வளவு பெரிய தப்பு. இவனுங்களை பத்தி பேசுறதே வேஸ்ட்டுங்க. இவனுங்களாம் இப்படித்தான் மாற மாட்டார்கள். இவங்களுக்கு அஜித் சார் உருப்படவே கூடாது. ஆனா இதை மீறியும் குட் பேட் அக்லி செம பெரிய கலெக்ஷன் அள்ளும், செம பெரிய வெற்றி பெற போகிறது இந்த படம். இந்த 5 நாளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் அஜித் சார் ஃபேன்ஸ் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து உங்க நண்பர்கள் கிட்டயும் சரி, நண்பர்களின் குடும்பங்கள் கிட்டயும் சரி, எல்லாரையும் தியேட்டர்ல போய் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இந்த படம் வந்து இவங்க ரிலீஸ் பண்ண HD குவாலிட்டி பிரிண்ட்ல பாக்குறது வேஸ்ட். அஜித் சார் வைபை வந்து நீங்க தியேட்டர்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பார்த்தாதான் அந்த படத்தோட ஒரு வைப் வந்து உங்களுக்குள்ள வரும். ஏன்னா அது அவ்வளவு அழகா பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டருக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இதை உட்காந்து நம்ம ஒரு போன்ல பார்த்தாலோ, இவனுங்க ரிலீஸ் பண்ண வீடியோஸை வச்சுக்கிட்டு பார்த்தாலோ அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம போன் சவுண்டுக்கோ இல்ல நீங்க ஊஃபர் போட்டு பார்த்தாலும் நல்லா இருக்காது. தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும்தான் இதோட ஃபுல் அனுபவத்தை நீங்க பெற முடியும். ஒன்னும் இல்லை, 200 ரூபாய் தான் டிக்கெட்.
குடும்பத்தோட பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. யாருமே இந்த லீக்கான HD பிரிண்டை வச்சு பார்க்காதீங்க அப்படின்றத ஒரு அஜித் ரசிகனா நான் கேட்டுக்கிறேன். குட் பேட் அக்லி கண்டிப்பா இந்த தடையும் தாண்டி வரும், பெரிய கலெக்ஷன் ஆலும். இதுதான் அஜித் சார் ஃபேன்சி உங்களுக்கு கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய செருப்படி.